Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரோட் சைட் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் செய்ய போறோம். சாட் மசாலா பூரி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா பூரி செய்யறதுக்கு நான் பட்டாணி சுண்டல் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சுருக்கிறேன். இது நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். நான் இது கூடவே 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் போடுற மாதிரி இருந்தால் எல்லாத்தையுமே ஒன்றா குக்கரில் சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு தேவையான அளவு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன பிறகு நான் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகணும்னு அவசியம் இல்லை. அதோட ராஸ்மெல் போய் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினா போதும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு அதில் இருக்கிற ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை இதோடு சேர்த்துக்கிறேன். இதை தக்காளியை சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன், அதுவே போதும். நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி செய்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை நான் கொஞ்சம் அதிலே வச்சு மேஷ் பண்ணிவிட்டு இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் சேர்க்குற மாதிரி இருந்தால், குக்கரில் பாயில் பண்ணுற மாதிரி இருந்தால் குக்கர்லேயே பொட்டேட்டோவையும் இந்த பட்டாணியும் சேர்த்து மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. நான் உருளைக்கிழங்க தனியாக எடுத்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவிக்கு இந்த உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கடையில் வாங்கினது தான். இந்த மசாலா பவுடர் தான் இந்த கிரேவிக்கு நல்லா அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்த்து வதக்கின பிறகு அப்புறம் கூட நீங்கள் மசாலா சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் கிரேவி சேர்த்துக்கலாம். பட்டாணி சுண்டலை நான் முன்னாடியே பட்டாணி சுண்டல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா தூள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே பாயில் ஆனது தான். இந்த மசாலா தூள் மட்டும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் குக் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் மசாலாலாம் நல்லா கோட் ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடிமேடாகவே இந்தியன் ஸ்டோரில் விற்றுச்சு. அதை தான் நான் வாங்கி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கிது. ஸோ நம்ம இதை வாங்கி அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ அது மேலே போடுறதுக்கு தேவையான பொருள் நான் ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி செரி டொமேட்டோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளெக்ஸ் சிப்ஸை அதை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அது கார்ன்ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மிக்சர் பிடிக்கும்னா அந்த மிக்சரில் ஓமப்பொடி மிக்சர் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அது கூட நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் நம்ம அந்த பூரியை நல்லா உடச்சி இது மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம செஞ்ச பட்டாணி சுண்டல் மசாலா சாட்டை இதில் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பூரியோடு அது நல்லா சோக் ஆகாது. அதனால் பார்த்து கொஞ்சம் இது மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இது மாதிரி பூரி நல்லா ஊறும். இப்போ இது பட்டாணி சுண்டல் ஊற்றிட்ட பிறகு நம்ம இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இது மாதிரி ஃபைன் சாப்பாக கட் பண்ணுங்கள். இப்போ டொமேட்டோ செரி எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் தக்காளியை கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன்.
இப்போ கொத்தமல்லி இலைலாம் சேர்த்துட்டு நம்மளோட மசாலா பூரி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இது நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குலாம் திடீர்னு நம்ம ஊர் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங் வந்தால் இங்கே வாங்க முடியாது. ஸோ நம்ம வந்து வீட்டிலே தான் செஞ்சு சாப்பிட்ணும். இதுக்கு தேவையான பொருள்லாம் நமக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள் தான். அது மட்டும் நம்ம பூரிலாம் மட்டும் எல்லாமே நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கிது. அதெல்லாம் வாங்கி நம்மளே வீட்டிலே ஈஸியாக செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 1 ஹவருக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.